கன்னியாகுப்தம் அப்படின்னு ஒரு நாடு. கன்னியாகுமரியா? கன்னியாகுப்தம். குப்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. மிகப்பெரிய ஒரு பஞ்சம். கன்னியாகுப்தத்துல மிகப்பெரிய பஞ்சம். அந்த ஊர்ல நான் பிறந்தேன். நீங்க பிறந்ததே எங்கதானா? நான் சொன்னேன். அதாவது பிறந்தீங்க அந்த மண்ணில் காலை எடுத்து வச்சா மழை வந்துச்சு. மொட்டு முட்டை மொட்டு முட்டை தேவகோட்டம். ஏய் அதுக்கு அம்மாக்கு சொல்லிருக்கா தேவகோட்டம். அதாவது அந்த நாட்டுல வந்து நான் பிறந்து காலை எடுத்து வச்ச உடனே மழை வந்துச்சு. எதுக்காக சொல்லுவாங்க? எதுக்காக? நான் வந்து அண்ணா வரதான் அதுக்காக நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நல்ல மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாடு அழைக்கணும். அதனால யாரும் எந்த வீட்டுக்கு எல்லாம் போயிடாது. இல்ல மழையோட தாத்தா மாதிரி நீங்க இருக்கிறாங்க செய்து போயிடாதீங்க. தொப்பி போட்டாங்க போயிடாதே. நீ அதுலயே சாஞ்சி கட்டி வேணா நான் கொடுத்து விடுறேன். அது மட்டும் இல்ல, முருகனும் வள்ளியும் மாலவாத்திரம் அந்த மாலவாத்திரங்கள அந்த காட்சியை பார்த்தோம்னா செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாதோஷம் நீங்கி போக மிகப்பெரிய புண்ணியம். அதுக்கு மேல அது சௌகரியம்.
அது அப்ப திருமணம் அதான் திருமண தடையை நீங்க செவ்வாய் தோசை இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? செவ்வாய் தோசை இருந்துச்சுனாக்க உடனே ஒரு பொண்ணையோ மாப்பிள்ளையோ கட்டுறதுக்கு பயப்படுவாங்க. மாமனார் அடிக்கும், மாமியார் அடிக்கும், பூசன் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, தோஷம் வாங்குது. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்த வள்ளி திருமண நாளத்துல அந்த முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை பார்த்தாலே போகும். அப்பவே தோஷம் நீங்கிடும். அதுக்கு மேல அவங்க சௌகரியம் தான். அதை சொல்லிட்டு அதுக்கு மேல நான் என்ன அகத்திடத்தை மென்மேல் வரை தோன்றவர் அதை எப்படி வரை தோன்றுவாங்க? Thank you.
Oh,